So hey, welcome back to channel, welcome back to a video of Ride with Kali. என்னடா இப்ப பார்த்தாலும் இதே வந்து லொகேஷன்லயும் இதே ஒரு பொசிஷன்லயே வந்து வீடியோ போடுறேன்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மாறிடும். இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து ஆக்ராலேருந்து நாக்பூர் வரும்போது நமக்கு ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு. நம்மளோட பேரிங் ரியர் பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கவே இல்லை. பட் ஐ ஹவ் சார்ட்டட் அவுட். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கூட போட்டிருந்தேன், நான் என்ன பண்ணியிருந்தேன்னு சொல்லி சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து டே டு டே அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு வீடியோ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போடும்போது ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், ப்ரோ நீங்கள் வந்து ஆக்ரா டு நாக்பூர் பண்ணப்போ உங்களோட பேரிங் உடஞ்சில்ல, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி போடலை, அது போடுங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் என்னோட மண்டையில் உரைச்சிச்சு, டே அதை பற்றி நான் சொல்லவே இல்லையோ அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு வீடியோஸ்லாம் அந்த கிளிப்ஸ் ஆட் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் அங்கங்கே ஹிந்தியில் பேசியிருப்பாங்க. ஸோ வந்து முடிஞ்ச நான் கீழே வந்து உங்களுக்கு சப்டைட்டில் கொடுக்குறேன். ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். பிகாஸ் அது வந்து ஒன்றும் பெரிய எதுனா பேசல, டெக்னிக்கல் தான் பேசியிருப்போம். அண்ட் அந்த இதில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கூட வந்து என்னென்னா அந்த ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அங்கேருந்து வரும்போது ரியர் பேரிங் வந்து உடஞ்சி போச்சு. எனக்கு அது கன்ஃபார்மாக வந்து அப்புறமா தான் தெரிய வந்தது. ஆனால் ரியர் பேரிங் உடஞ்சி போனதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 to 15,000 rupees ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பூம் செலவுங்கிற மாதிரி இருந்திருக்கு. எனக்கு அது ஆக்சுவலி தெரியவே இல்லை கைஸ். நான் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே பேரிங் தானே உடஞ்சி போச்சு, பேரிங்கை மாற்றிடலாம், என்ன பேரிங் வந்து முடிஞ்சு போச்சுன்னா ஒரு 500 தான் இருக்கும், 1000 ரூபாய் முடிஞ்சிடும் எல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வேலையை கை வச்சதுக்கப்புறம் தெரிஞ்சு கொய்யால இதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கடா அப்படிங்கிற மாதிரி. அது என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நான் லாஸ்ட் ஒரு 2 வீடியோ போட்டப்போ வந்து ஒரு கமெண்ட்ல வந்து பிரதர் சொல்லியிருந்தாரு, ப்ரோ நீங்கள் வந்து ஆக்ரா டு நாக்பூர் ரைடு பண்ணும்போது உங்களோட பைக்கோட வந்து ரியர் பேரிங் வந்து உடஞ்சி போச்சு. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி தான் சொல்லுவீங்கன்னு நினச்சேன், பட் நீங்கள் வேறு வீடியோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலி நானும் அந்த வீடியோ பற்றி பேசணும்னு நினச்சேன், பட் என்னோட மைண்ட்லேருந்து சுத்தமாக வந்து ஆக்சுவலி என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், மற்ற கண்டென்ட்டுக்குள்ளே நான் போயிட்டேன். ஸோ எனக்கு நேற்று தான் வந்து ஏன் வந்துச்சு. ஸோ அதை பற்றி நம்ம சொல்லணும். பிகாஸ் அது வந்து ஒரு பெரிய டாப்பிக்கு. பிகாஸ் அது வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே, எல்லா பைக்கர்ஸ்க்குமே வந்து ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ அது பண்ணலைன்னா கிட்டத்தட்ட வந்து இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15K செலவே அதில் வந்து இருக்குது. ஸோ நீங்களும் அந்த செலவை பண்ணக்கூடாதுன்னா இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன செலவு, என்ன பண்ணலன்னா என்ன இஷ்யூ ஆகும் எல்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ காய்ஸ் பைக் இங்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோட பைக்கோட பேரிங்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஹிமாலயன் அண்ட் கிளாசிக் பார்த்தீங்கன்னா சேம் பேரிங் தான் வரும். ஸோ இந்த பேரிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 6203 ஓகேங்களா. ஸோ இந்த பேரிங் உங்களுக்கு வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேரிங் வரும் கைஸ். இது வந்து 623C. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பேரிங் இருக்கும். இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்பாக்கெட் வந்து மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஸ்பாக்கெட் பேரிங் தனியாக இருக்கும். ஸோ இந்த ஹிமாலயில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 3 பேரிங் இருக்குது. 2 சைடு ஹப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரிங் இந்த மாதிரி வரும். அண்ட் ஸ்பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேரிங் வரும். ஸோ டோட்டல் 3 பேரிங்கு. நான் வந்து ஆக்ரா டு நாக்பூர் வரும்போது என்னோட ரியர் பேரிங் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ அந்த கிளிப்பை அவங்க காமிக்கிற பாருங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் புஷ் பார்த்தீங்களா. ஸோ இந்த புஷ் தான் வந்து இப்போ கரண்டு கிடந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, மேபி இதுதான் ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ லைட்டாக சுற்றி பார்த்தா பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சுற்றுது. ஆனால் எந்த அளவுக்கு போகும்னு தெரில. இது பேரிங் உடஞ்சிருச்சா இல்லை என்னன்னு தெரில. இப்போ நான் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஷேக் ஆகுது பாருங்கள், டயர் வீல் ஷேக் ஆகுது. நான் மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரையல் எடுத்து பார்க்கணும். ஆக சப்போஸ் வந்து மறுபடியும் ஆடிச்சுன்னா இது சியோன் டோல்கேட் தான், இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 24/7 ஆள் இருப்பாங்க. ஸோ இங்கேயே வண்டியை போட்டு காலையில் ஏதாவது டோ பண்ணுறது ஏதாவது பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பயங்கரமாக ஃப்ரண்ட் வீல் ஆடுது. அப்படி நான் வந்து ரொம்ப இது பண்ணி ஓட்டேன்னா இந்த ஆக்சல் போல்ட் வந்து சென்டர் ஆக்சல் போல்ட் வந்து கட் ஆகிடும். இது கட் ஆகிடுச்சுன்னா சொல்லி முடிஞ்சு ரன்னிங்கில் ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடும். ஸோ அதனால் மோஸ்ட்லி இதை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். இது என்னன்னு ஒரு ட்ரையல் எடுத்து பார்க்குறேன். ஸோ கைஸ் இந்த கிளிப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பேரிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் உடஞ்சி போச்சு. ஸோ இந்த பேரிங்கோட இந்த பார்ட் தெரியுங்களா, இந்த பார்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உடஞ்சி போச்சு. ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பேரிங்கில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பால்டஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழில். ஆக்சுவலி இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா பால் பேரிங். ஸோ இந்த பால் பேரிங் பார்த்தீங்கன்னா கிரீஸ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கிரீஸ் பண்ணாமல் அப்படியே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10th பைக் வாங்கினது பார்த்தீங்கன்னா அது கிரீஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி பண்ணியிருக்கணும், பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அது. நானும் அது பண்ண மறந்துட்டேன். அந்த ஷோரூமில் கண்டிப்பாக அது கொண்டு போய் காமிக்கல. பட் ஷோரூமில் கொண்டு போய் இந்த பைக் வந்து நான் ஆக்ராக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொண்டு போய் காமிச்சதப்ப இந்த ஏதோ சவுண்ட் வருதுன்னு காமிச்சப்போ அவங்க வந்து பிரேக் தான் ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு பிரேக்கில் வந்து ப்ளீட் பண்ணி தேவையில்லாமல் அதெல்லாம் செலவு பண்ணி என்ன பிரேக்கு பேடு மைனர் கிட் அது வந்து மாற்ற வச்சாங்க. பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ இந்த பேரிங் உடஞ்சது பார்த்தாமல் இந்த இது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி இதுக்கு பேர் ஸ்பேஸர். உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, ஜூம் ஆகும்னு தெரியல, இந்த இடத்துல காமிக்கிற பாருங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஸ்பேஸர். இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
இப்படி இந்த ஹப் தெரியுமா, இந்த ஹப்புக்கு நடுவில் இந்த இடத்துல இப்படி வரும். ஸோ இந்த பேரிங் அப்படின்னா இந்த ஸ்பேஸர் அப்படின்னா இந்த பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வந்து இப்படி இருக்கும்போது இது வந்து பிடிச்சிட்டு இருக்கும். ஓகேவா, இது வந்து பேரிங் வந்து வெளியே 2 பேரிங் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும். நல்லா வச்சு காமிக்க முடியல, அப்படி காமிக்க பாருங்க. இந்த மாதிரி வந்து இப்படி இருக்கும். 2 ஹப்ல இருந்து இந்த எண்டில் இப்படி இந்த மாதிரி பேரிங் வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கும். நல்லா ப்ராப்பராக காமிக்க முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளேன், இந்த மாதிரி வந்து பிளேனாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி உடஞ்சி போச்சு பாருங்க, அந்த மாதிரி தேஞ்சு போச்சு பாருங்க. ஸோ இது வந்து தேஞ்சு போச்சு. இது ஆக்சுவலாக இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பேரிங் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஹப் பேரிங், ரியர் ஹப் பேரிங் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஹப்புக்குள்ள இப்படி வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் உடஞ்சி அந்த பால் ரஸ் பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க, இந்த பால் பேரிங் வந்து தேஞ்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேஞ்சு போச்சு பாருங்க. ஸோ இது வந்து தேஞ்சு இது வந்து உடஞ்சி இது உடஞ்சி அடுத்த ஆக்சல் போல்ட்டு தான் ஆயிருக்கும். நல்ல வேலை நான் அதுக்கு மேலே வண்டி ஓட்டல. ஸோ என் பேரிங் பாருங்க எந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷன் ஆகி உடஞ்சிருக்குன்னு பாருங்க. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இந்த பேரிங் உடஞ்சி இந்த மாதிரி சுற்றினால உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹப் இருக்கும். இந்த ஹப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பைப் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இதுக்குள்ளே தான் வந்து பேரிங் வந்து உட்கார்னு வச்சுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாயிடுச்சு. ஸோ அது வந்து நான் ஒரு வீடியோ காமிக்கிறேன். நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு மெக்கானிக் வந்து பண்ணார். நான் நல்லா ஆஃபீஸில் இருக்கேன், அந்த ஒர்க் வந்து நல்லா டயர் ஓவர் பண்ண முடியல. ஸோ அவர் வந்து அந்த ஒர்க் பண்ணியிருப்பார். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு பேரிங், ஆக்சுவலி 2 பேரிங் இருக்கும், ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட்டு. ஸோ இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா என் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த பேரிங் இப்படி உடஞ்சிருச்சு. ஸோ இந்த அவுட்ரு பார்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டிக்கிச்சு. இது அப்படி வெல்டிங் பண்ணி தான் தட்டி எடுக்கிற மாதிரி நிலமை வந்துருச்சு. ஸோ இதுதான் இந்த புரியுதா உங்களுக்கு. ஸோ இந்த அவுட்ரு பார்ட்டு, ஸோ இதுதான் இந்த பாட்டு. ஸோ இது வந்து ரைட் சைடு பேரிங் நல்லா தான் இருக்குது. ஆனால் பேரிங் மாற்றும் போது எப்போயும் பார்த்தீங்கன்னா 2 பேரிங் சேர்த்து தான் மாற்றணும். ஸோ எனக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து 2 புது பேரிங் நான் ஆக்சுவலி போட்டேன். ஸோ பேரிங்கோட நம்பர் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ப்ராடக்ட் நம்பரு, 134 ரூபா தான் பேரிங்கு, 6203. இந்த பேரிங்கோட சைஸ் ஆக்சுவலி நம்பர், இது ஸ்டாண்டர்ட் நம்பரு. அண்ட் இதுதான் பார்ட் நம்பரு ஆரியோடது. ஸோ இந்த மாதிரி 2 பேரிங் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும், லெஃப்ட் ரைட் ஒன்று. ஸோ இது வந்து ஆக்சுவலி ரைட் சைட் பேரிங் அண்ட் இது லெஃப்ட் சைட் பேரிங்கு. இப்போ நான் புது பேரிங் வாங்கி போட்டேன். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைப் மாதிரி ஒன்று வரும், ஸ்பேஸரு. ஸோ இந்த பைப் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பால் பேரிங்ஸ் இருக்கும். இந்த பால் பேரிங் வந்து உடஞ்சி அது வந்து அந்த பைப்பில் தேஞ்சு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைப்பை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸர் வந்து தேஞ்சு போச்சு. இப்போ நான் புது ஸ்பேஸர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் புது ஸ்பேஸர் ஆர்டர் பண்ணி நான் அவைலபிளாக இருக்கான்னு தெரில, மார்க்கெட்டில் நான் கேட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து பேக்கப் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேஸ் வந்து நானே பார்த்தீங்கன்னா லேத்தில் வந்து ரெடி பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ பேரிங் உட்கார பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ மறுபடியும் பேரிங் பார்த்தீங்கன்னா டைட்டாக பேரிங் மறுபடியும் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கடைசியில் என்னடா பண்ணலாம்னு சொல்லிட்டா இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹப்பை வந்து என்ன பண்ணணும்னா இந்த ரியர் ஹப் வந்து இதாகாமல், அதாவது மறுபடியும் அது வந்து சேஞ்ச் பண்ண. பிகாஸ் இந்த ஹப்போட ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 5000 rupees எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 5000 இந்த மாதிரி அதிகமாக வரும், கிட்டத்தட்ட 6000 வந்துடும். அப்புறமா இந்த 2 பேரிங்கு, அப்புறமா இந்த ஸ்பேஸர் மாட்டணும். பிகாஸ் இந்த ஸ்பேஸர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எங்கேயுமே கிடைக்கல, அவைலபிளே இல்லை. நானும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நான் கேட்டு பார்த்துட்டு எங்கேயுமே அவைலபிள் இல்லை. டில் மேகாலயா வரைக்கும் நான் கேட்டேன் கைஸ், உண்மையாக சொல்கிறேன். நான் மேகாலயம் கேட்டேன், எங்கேயுமே அவைலபிள் இல்லை. இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ஊருக்கு போனப்போ எங்கள் ஊரில் ராமநாதபுரம் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வாங்கிட்டு. பிகாஸ் இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா கிளாசிக் இந்த பேரிங் தான். இந்த 6203 பேரிங் பார்த்தீங்கன்னா எனக்கு மடப்பானமாக ஆயிடுச்சு. ஸோ இந்த பேரிங் எல்லா இடத்துலையும் எனக்கு கிடச்சிடும், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து ஜெட் பேரிங் சொல்லுவாங்க. இந்த பேரிங் எனக்கு கிடச்சிருச்சு, 2 பேரிங் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் இந்த இது எனக்கு கிடைக்கல, இந்த ஸ்பேஸர் எனக்கு கிடைக்கவே இல்லை. கடைசி இந்த ஸ்பேஸர் பார்த்தீங்கன்னா நான் வந்து லேத்தில் கொடுத்து லென்த்தை கொடுத்து இந்த மாதிரி நான் ஹோல் போட்டு இதை நானே ரெடி பண்ணி இப்போ உள்ள வந்து போட்டிருக்கேன். இந்த ஸ்பேஸர் போட மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பைப் மாதிரி போட்டு பார்த்தேன், அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பைப் மாதிரி போட்டு பார்த்தேன், அது வந்து ஆக்சுவலி செட் ஆகலை. அதோட இதை நான் லேத்தில் ரெடி பண்ணி கொடுத்து பேரிங்லாம் மாற்றி எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனாலும் என்ன பர்ஃபெக்ஷன் இல்லைனா இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேரிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஹப்பு பார்த்தீங்கன்னா தட்டி தான் அதை வந்து உள்ளே உட்கார வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா புஷ் போட முடியல, பிகாஸ் அதோட திக்னஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ என்ன சொல்லிட்டாங்க
சொல்லிட்டாங்கன்னா இந்த நீங்கள் இன்னும் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த ஹப்பை வந்து நீங்கள் மாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு செலவு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 கிட்ட ஒரு செலவு இருக்குது. உண்மையாக சொல்ல ஒரு 10,000 rupees செலவுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது 6,000 அது வந்துடும். அப்புறம் 2 பேரிங் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இந்த பேரிங் வந்து நான் புதுசு தான் போட்டு ஆகணும். பேரிங் மாற்றும் போது ஸ்பாக்கெட் பேரிங் மாற்றி ஆகணும். அண்ட் உள்ள இருக்க ஸ்பேஸரும் பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ண ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 mm வந்து லென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதையும் மாற்றணும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 rupees அப்படியே அசால்ட்டாக வந்துடும். ஸோ இந்த மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. பிகாஸ் இந்த மிஸ்டேக் நான் பண்ணி நான் வந்து அனுபவமாகி நான் வந்து என்ன சொல்லுது எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகிடுச்சு. என்னன்னா நீங்கள் அப்பப்போ நீங்கள் லாஸ்ட் என்னோட வந்து ஹிமாலயனோட ஃபோர்க் ஆயில் சேஞ்ச் பண்ணது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் வீலை வந்து க்ரீஸ் பண்ணியிருப்பேன். ரீசன் அதுதான் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து டயர் பஞ்சர் ஆனப்போ வந்து பஞ்சர் கரண்ட் வந்து இதை வந்து க்ரீஸ் பண்ணிருன்னு சொல்லுங்கள். ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க மிஞ்சி போச்சுன்னா. 100 ரூபாய்க்காக நீங்கள் 10,000 செலவு பண்ணுறது பெருசா இல்லை 100 ரூபா செலவு பண்ணுறது நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. 5,000 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ஏம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணிடுவோம். நம்மளோட சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஆர்கே ஸ்குவாட் வந்து சூப்பராக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ண பாருங்க. பிகாஸ் அதுல இருந்து நமக்கு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் தி டே. ஐ வில் see you soon in next video. Bye, take care and do what you my dear friends. Bye, take care and do what you my friends. Bye bye.